ओम श्री गच्चकानंद श्री साईराम महाराज की जय। श्री आनंद कोटि राजा के राजा साई राम साई श्याम महाराज की जय। कट्विकी प्रणिपातेन प्रज्ञेन सेवया
உபதேசந்தி கே ஞானம் ஞானின தத்வதர்ச்சின ஸ்ரீமத் பகவத்கீதை வாயு கத்விக்கு பிரணிபாதேன பிரப்ரச்சனேன சேவையா உபதேசந்தி கே ஞானம் ஞானினஸ் தத்வதர்ச்சினி ஸ்ரீ பாபா சுவாமிகளுக்கு நைவேத்தியமும் பிரசாதம் அகர்பத்தி உங்களுக்கு எங்களாலங்கு குறிப்பிடத்தக்கதாகுமா? எங்களுக்கு கணக்கிலே அடங்காத அளவிற்கு மிகவும் கணிப்பின் பிரத்யேகமான கணிப்பின் மத்தியசாங்க உணர்வு பெற்ற மத்தியத்தில், அதாவது சர்வலோகமும் சர்வ வையகமும் வானமும் பூமியை சிருஷ்டிக்க ஆங்கவ கர்த்தர் வல்லவர். ஓம் ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்த ஸ்ரீ சாய்ராம் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ ஆனந்த பிரகி பிரம்மநமத் ராஜாதி ராஜா சாய்ராம் மகாராஜ் கி ஜெய். இன்றைக்கு தமிழ் மாத ஆடி மாதம் 18ஆம் நாள். ஆடி மாதம் 18ஆம் நாள் எங்களின் மனதிற்கு வருவது முதலில் ஆடிப்பெருக்காகும். இத்தகைய ஆடிப்பெருக்கு நன்னாளில் அன்னபூரனின் சிவபெருமான் ஆனவர். அவருக்கு பிரம்மஹத்தி கோஷம் தீர ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ஆனவர் அஸ்வமேக யாகமும் உலகை நங்கன யாகமும் நடத்தினார். ஸ்ரீ ராமாயணத்தில் தெளிவுட சுந்தரகாண்டம், பாலகாண்டம் இந்த கண்டங்களில் காண்பிக்கப்படும். ஆக இத்தகைய ஆடிப்பெருக்கு அக்னி விக்னோக்த சாந்தியே. ஆடிப்பெருக்கு என்றால் அக்னி ஜுவலை. இது ஸ்ரீ சாய்பாபா சுவாமிக்கு, ஸ்ரீ குரு பகவானுக்கு, என் சத்குரு ஆனவருக்கு அக்னியால் ஆன தீப ஜோதி இருக்கிறது. அக்னி கண்மலை. ஆடிப்பெருக்கு என்றால் மலை. ஒவ்வொரு புனித நதிகளிலும் இந்தியாவில் ஏறக்குறைய 10-14 புனித நதிகள் உள்ளன. ஆக அவைகள் மகாநதிகளாகவும் கருதி போக்கப்படுகின்றன. ஒவ்வொரு அம்மன் தெய்வங்களுக்கும் அம்மன் சக்தியானவர் காய்கறி குறி அங்காளம்மா. இப்போது ஆடிப்பெருக்கு என்றால் சிவப்பு, கரும் சிவப்பு நிற பக்காடை அணிந்து ஸ்ரீ சாய்பாபா காட்சி தருவார். ஏனென்றால் அம்மன் சாமிக்கு உகந்த நிறமானது சிவப்பு, மஞ்சள், குங்கும நிற சிவப்பும் மஞ்சள் நிற சந்தனமுமே. ஆக இத்தகைய வீடியோவை இப்போது நிறுத்துகின்றேன். மீண்டும் பின்தொடர்ந்து அடுத்த வீடியோவில் ஸ்ரீ சாய்பாபாவின் ஆடிப்பெருக்கு திருவிழா இன்றைக்கு வெகு மதிப்புடன் ஊரெங்கும், தமிழ்நாடு எங்கும், உலகம் எங்கும் கொண்டாடப்படுகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடிப்பெருக்கு நன்னாளின் சிறப்பம்சத்தை மூலவராகிய ஸ்ரீ சத்குரு சாய்பாபா சன்னிதானத்தில் அவரின் திருக்காட்சியை பதிவிட்டு இந்த ஆடிப்பெருக்கு விழாவின் மகத்துவத்தையும் கூற இருக்கிறேன். அதன் பிறகு சோக்கானி நகர் பகவதி அம்மன் புலவை சோக்கா ஸ்ரீ சாய்பாபா சின்ன சாய்பாபாவின் மத்தியிலும் இந்த ஆடிப்பெருக்கு விழாவை நான் விமர்சிக்கின்றேன்.